நிகழ்வுகள் தொடர்கிறது. நலத்திட்ட உதவிகளை வழங்கிய கேப்டன் ராமநாதபுரம் மக்கள் சந்தித்து வரும் பிரச்சினைகளையும் அதை எள்ளளவும் கண்டுகொள்ளாத தமிழக அரசின் மெத்தன போக்கையும் கண்டித்தார். இனி எக்காலத்திலும் சுயநலவாதியான ஜெயலலிதாவுடன் கூட்டணி சேரப்போவதில்லை என்று திட்டவட்டமாக அறிவித்தார். மாவட்டத்தில் இன்னைக்கு ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் வண்டிக்கார சொந்த ஒரு மதுரை மனைவி பாடின மாதிரி வண்டிக்காரர்களுக்கு உதவி, அதாவது ஒரு மாவட்டத்திற்கு ஒரு ஆள் என்னென்ன தேர்ந்தெடுத்து பண்ணுது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் சுமார் 20 லட்சம் ரூபாய்க்குள்ள பண்றாங்க. 20 லட்சம் ரூபாய்க்கு மேலேயும் பண்றாங்க, சிலர் 1 கோடி ரூபாய்க்கும் பண்றாங்க. ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி. ஏன் இதை பண்றேன்னா, இன்னைக்கு போராட்டம் இருக்கு, உண்ணாவிரதம் இருக்கு, ஆர்ப்பாட்டம் இருக்கு. அது மாதிரிதான் ஒரு தூண்டுதல் தான். உடனே சொல்லுவாங்க, எங்க தூண்டுதல்லாம் ஒரு ஊரை தத்தெடுத்துங்க, ஒரு ஸ்கூலை தத்தெடுத்து. நான் என்ன சொல்றேன், ஒரு ஊரை ஒரு ஸ்கூலை நான் தத்தெடுத்துக்கிறேன். நான் ஒன்றும் அரசாங்கம் இல்லை. ஆனா அரசாங்க வரிப்பணத்தை வச்சுக்கிட்டு இவங்க எல்லாருமே ஏமாத்திக்கிட்டு இருக்காங்களே. 91 இருந்து வந்துகிட்டு இருக்காங்களா ஆட்சிக்கு, அண்ணா அதிமுக திமுக, அதைத்தான் நான் சொல்லுவேன். ஆனா என்னுடைய தொண்டர்கள், என்னுடைய செயலாளர்கள், என்னுடைய தலைமை பெருமக்கள் அவங்கெல்லாம் செஞ்சுறாங்களே, அவங்களுக்கெல்லாம் இந்த கூட்டத்துக்கு மத்தியில் என் தொண்டர்களுக்கு எல்லோருக்கும் நன்றி 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 நன்றி. ஏன் இதை சொல்றேன்னா, உங்ககிட்ட நான் குறுகி சொல்றதுனால நான் தப்பு, குறுகில் இல்லை, நல்ல சந்தோஷமாக சொல்றதுனால தப்பு இல்லை. ஆனா என்னால ஜெயலலிதா மாத்திரம் குறுகி போக முடியும். அம்மாடியோ, அது ஏன் இதை சொல்றேங்கிற பின்னாடி சொல்றேன். ராமநாதபுரம் அப்படின்னா சரித்திர புகழ், எல்லா புஸ்தகத்திலையும் வரும். ராமநாதபுரம் மன்னர்கள் வாழ்ந்தது என்ன அதுன்னு எல்லா புக்கிலையும் வரும். அதே போல இங்கே சொல்லப்பட இன்னொரு சிறப்பும் இருக்கு. ஏர்வாடி ஆண்டவர் தர்கார், பாம்பன் பாலம் இந்த பக்கம் இருக்கு, அந்த பக்கம் ராமேஸ்வரம் இருக்கு, ராமர் பாதம் இருக்கு, தங்கச்சி மடம் இருக்கு. இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். ஏன்னா நான் சின்ன வயசுல இருந்து வந்திருக்கேன். அந்த தனுஷ்கோடிங்கிற ஒரு ஊர் இருந்தது, அது இன்னைக்கு அழிஞ்சிருச்சு. அப்ப இருந்தது தனுஷ்கோடி. அப்படி இருக்க போகும்போது தனுஷ்கோடியில ஷூட்டிங் எடுத்த படம் தான் சத்ரி என்கிற படம். அப்படி அடுக்கிட்டே போகலாம். ராமநாதபுரத்து பிரச்சனைகளை அடுக்கிட்டே போகலாம். என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் சொன்னார், முதல் மாவட்டம் அவர் சொன்னார், தண்ணீலா காட்டுக்கு மாத்திடுவேன், தண்ணீலா காட்டுக்கு மாத்திடுவேன். அந்த தண்ணீலா காடுங்கிறது தமிழ்நாடு புறம் நிறைஞ்சு போயிருக்கின்றால் ஆளுங்கட்சி என் மேல கேஸ் போடுறாங்க. இதை சொன்னா தப்பா? இப்ப நானா சொன்னேன், அவர் தானே சொன்னார் தண்ணீலா காடு தண்ணீலா காடு. புரிஞ்சுக்க மக்கள். ஆக மக்கள், தமிழ்நாட்டு மக்கள்லாம் இதை சொன்னா எனக்கு ஆட்சிக்கு வந்தா 3 மாசத்துல 3 வாரத்துல எல்லாம் பண்ணிடுவாங்க. வரேன், பின்னாடி வரேன், இடையில அது உள்ள புகுந்துருது. இன்னைக்கு ஒரு மாவட்டத்திற்கு ஒரு உதவி, யார் யாருக்கு என்ன பண்றது. இப்ப கூட சின்ன அவர்கள் சொன்னார், இடைக்கிட நாணயம் கொடுக்கணும். என் இடம் என்னன்னு தெரிஞ்சு போயிருவேன். இடைக்கிட நாணயம் எதுக்கு கொடுக்கறது? ஏழை மக்களுக்கு கொடுக்கணும். ஆகையினா இதை சொன்ன, எனக்கு இடைக்கிட நாணயம் கொடுத்து என்ன பண்ண, என்னை நல்லா பார்த்துக்கிட்டு இந்த மக்களுக்கு ஏதாச்சும். ஏன்னா எவ்வளவோ சினிமால நடிச்ச இந்த புகழ் பெற வச்சது யார்? இந்த மக்கள். இந்த மக்களுக்கு நன்மை செய்வாங்க. இப்ப நான் இப்படி மாவட்டம் தோறும் சுத்துறேனே, இது பொறுக்க முடியாம அவங்க சொல்றாங்களா, எம்எல்ஏ மந்திரி கிந்திரி போராடுறாங்களாம். அவங்க ஒரு விழா வச்சு கொண்டாடுறான். நான் என்ன சொல்றேன், விழா வச்சு கொண்டாட வேணாம். இப்படி உதவிகள் பண்றீங்கன்னா தைரியமா சொல்லுங்க, உதவி பண்றேன்னு சொல்லிட்டு போங்களேன். நான் வரவேற்கிறேன். முதல் கும்பிடு விஜயகாந்த் கும்பிடாதான். என் மக்களுக்கு நல்லது செய்யும். இப்ப வந்துட்டாங்கன்னு சொன்னாங்க கோடநாடுல இருந்து. என்கிட்ட சொல்லும் பொழுது ஒருத்தர் சொன்னார், கோடநாடுல இருந்தா போயஸ் கடல்ல இருந்தாங்க, ரெண்டும் ஒண்ணுதான், எங்க இருந்தாலும் அவங்கள பார்க்க முடியாது. கரெக்டா சொல்றீங்க அப்படின்னு சொன்னார். ரெண்டும் ஒண்ணுதாங்க, அங்க போயிருந்தா என்ன, இங்க இருந்தா என்ன.
அங்கேயும் போலீஸ் இங்கேயும் போலீஸ், இங்கேயும் பார்க்க முடியாது அங்கேயும் பார்க்க முடியாது. இதுல என்ன இருக்கு? அவங்க எங்க போய் உட்காந்தா என்ன அப்படின்னு. செல்போனை தொட்டா தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்கிறார்னு ஒரு முதல்ல எதை கேட்டாலும் அதே மாதிரிதான் அவங்க கிட்ட நம்ம பேசணும்னா தொடர்பு எல்லைக்கு வெளியே தான் இருக்காரு. அப்படி இல்லாட்டி நீங்கள் முயற்சி செய்யும் நம்பர் தற்சமயம் உபயோகத்தில் உள்ளது. இதைத்தானே சொல்ல போறாங்க. சிறிய இடைவெளிக்கு பிறகு நிகழ்வுகள் தொடரும்.